நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிச்சிடலாம். நான் தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா மட்டும் இங்க இருந்தா என்ன ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கும். கார்த்திக் அண்ணா ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி குமுதா, அங்க வச்சுட்டு போ. அந்த ஃபைல் எங்க தான் போயிருக்கும்? குமுதா, அம்மா உருளைக்கிழங்கு உரிச்சு கொடு. சரிங்கம்மா. கார்த்திக் ஜூஸ் குடிச்சிட்டானா? இல்ல சின்னம்மா, கார்த்திக் அண்ணா எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு. ஜூஸ் டேபிள்ல வச்சுட்டு போன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னதான் தேடுறாருன்னே தெரியல. பாவம் ரொம்ப கவலையோட இருந்தாரு. அர்ச்சனாவுக்கு அவன் ஃபோன் பண்ண உடனே அவ வீட்டுக்கு உடனே வந்திருக்க வேண்டாமா? அவ போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஃப்ரெண்டோட எங்கேயோ ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. இங்க கார்த்திக் மேட்ச் கூட பார்க்காம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. டிஃபன் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? ஆமாக்கா, எல்லா வேலையும் இப்ப முடிஞ்சிடும். பெரியவருக்காக கொஞ்சம் டீ போடுங்க. ஆமா. குமுதா, இங்க பாரு, நீ பக்கோடாவை ரெடி பண்ணு. அக்கா, டீயை நீங்களே இறக்கி வச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குக்கா. நான் மாத்திரை போட்டுக்கிறேன், இல்லைன்னா அதிகமாயிடும். நீ போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிப்பா, வீட்டுக்கு போலாம். அப்படி என்ன அவசரம்? நமக்காகவும் நம்ம தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்ல? இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கார்த்திக் வேற வீட்ல இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் உனக்காக ஒரு வெயிட் பண்ணட்டுமே. என் கூட வாங்க அர்ச்சனா. இல்ல இது பாரு பார்வதி, நாம இப்ப வீட்டுக்கு போயிடலாமே. வேணும்னா டைம் இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து நமக்காக ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் அர்ச்சனா. இதுல என்ன இருக்கு? நம்ம இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாம். சரி வா. அந்த ஃபைல் ஏன் கிடைக்கல? அர்ச்சனா எங்க தான் வச்சிருப்பா? அம்மா, உள்ள வாங்கம்மா. ஏன் இன்னும் ஜூஸ் குடிக்காம இருக்க கார்த்திக்? முதல்ல ஜூஸ் குடி, அப்புறமா வேலையை பாரு. அம்மா, அது வந்து ஒரு ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுமா. அது ரொம்ப முக்கியமான ஃபைல்மா. ஆக்சுவலா அது அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பணும். அதை தேடுறதுக்காக தான் நான் மேட்ச் கூட பார்க்காம இருக்கேம்மா. சரி கார்த்திக், நான் உனக்கு உதவி பண்ணட்டுமா? அங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். காவேரி, காவேரி எங்க போன? எங்க போனான்னு தெரியல. கார்த்திக், இங்க பாரு, இங்கேயும் கொஞ்சம் ஃபைல் எல்லாம் இருக்கு. இதுவான்னு பாரு. சரிம்மா. நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம்ல? ஆமா, அனன்யாக்காக எவ்வளவு வாங்கினாலும் அது கம்மி தான். அர்ச்சனா, இன்னொரு பேக் எங்க? அனன்யாக்கு வாங்கின பொம்மை எல்லாம் அதுல தானே இருந்தது. ஆமால, எங்கேயாவது விட்டுட்டேனா என்ன?
கார்த்திக், இங்க பாரு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு. இதை தான் தேடிக்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, இதேதான். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? தேங்க்ஸ்மா. எவ்வளவு நேரம் தேடிட்டு தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு மட்டும் நீங்க இல்லைன்னா நான் அவ்வளவுதான். அட, நான் எங்கப்பா போக போறேன்? தேங்க்ஸ்மா. பாத்தியா, சீட்டு கடியில விழுந்து கிடந்தது. சரி, நான் கிளம்புறேன். பாய் பாய். ஃபைல் கிடைச்சாச்சுல, இப்ப ஜூஸ் குடிக்கலாமே. வா, இந்த ஜூஸ் குடி. மெதுவா குடிப்பா. கார்த்திக், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீ உட்காரேன்ப்பா. சொல்லுங்கம்மா. கார்த்திக், இப்படி சொல்லனே நீ தப்பா நினைச்சுக்காதப்பா. அது எனக்கு இதெல்லாம் சரியா படல, அதனாலதான் சொல்றேன்ப்பா. என்னம்மா? கார்த்திக், அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு பார்வதி இருக்கால, அது அந்த பொண்ணு கூட இவ்வளவு நெருக்கமா பழகிறது அவ்வளவு சரியில்லைப்பா. அது கிளாஸுக்கு போயிட்டு வரதெல்லாம் சரிதான், ஆனா இப்படி தினமும் வெளியில போறது, தினமும் மார்க்கெட்டுக்கு போறது. அம்மா, இன்னைக்கு நான் தான் அர்ச்சனாவை வெளியில போக சொன்னேன். அவ பிஸியா இருந்தா நல்லதானம்மா? அவளுக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்ல. இப்பதான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்குள்ள இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது நல்லா இல்லைன்னு தோணுது. நீயே யோசிச்சு பாரு கார்த்திக். அர்ச்சனா தனியா மார்க்கெட் போயிருந்தா இந்நேரம் திரும்ப வந்திருப்பால. ஆனா பார்வதி கூட அவ போறதுனால தானே அவ திரும்ப வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இங்க பாரு கார்த்திக், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? இத பத்தி நீயே சொல்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட எடுத்து சொல்லு. அவளை பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்க சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அர்ச்சனா ரொம்ப புத்திசாலிமா. அந்த பார்வதியால எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் சரி கார்த்திக், ஆனா அவ... அம்மா, இன்னும் எங்களை சின்ன பசங்க நினைக்கிறீங்களா? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. கொஞ்சம் நெல்லு சாந்தி. இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? பெரியப்பா, அது வந்து அம்மா என்கிட்ட... நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் சாந்தி. கேட்டது காதுல விழுந்ததா இல்லையா? மாமா, அது அது வந்து சும்மாதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியாம இவங்கள பார்க்க இவங்க ரூமுக்கு நீ வருவியா? பெரியப்பா, அம்மா ஒண்ணு என்ன சும்மா பாக்குறதுக்காக வரல. தயவு செஞ்சு குறுக்க பேசாத.
கார்த்திக் கிட்ட பேசணுங்கிறதுக்காக தானே வந்த. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு கேட்டல்ல. இவங்க பண்றது எல்லாமே சரிதான்னு சொல்றான். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதான். அவன் தான் சொல்லிட்டான்ல. அதனால இவங்க 2 பேரை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாம இவங்க 2 பேருக்காக எதுக்காக நீ வேதனை பண்ணணும்? ஓ முகத்துக்கு நேரா தானே சொன்னா. மருமக எங்க போகணும்னு நினைக்கிறாளோ போகட்டும், எப்ப வரணும்னு நினைக்கிறாளோ வரட்டும். கார்த்திக் உங்ககிட்ட என்ன சொன்னா? அர்ச்சனா பண்றதுக்கு எல்லாமே சரின்னு தானே சொன்னா. இவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்ததுக்கு அப்புறம் தானே நான் முடிவெடுத்தேன். இவங்க தனியா வாழ்ந்தாங்கன்னா அவங்க இஷ்டப்படி இருக்கலாம். பெரியப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும். தயவு செஞ்சு எங்க விஷயத்துல நீ குறுக்கிடாத. உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் தலையிடுறதில்ல. அதே மாதிரி இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி உன்னை நீயே அவமானப்படுத்திக்கிற? அம்மா அது வந்து பெரியப்பா எங்க மேல கோவமா இருக்காருல்ல, அதனாலதான் அவரு. அர்ச்சனா வா உள்ள போலாம். கார்த்திக் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அம்மா ஃபைல தேடுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அவங்க என்னவோ என்ன பார்க்க வந்ததா பெரியப்பா நினைச்சிட்டாரு. அம்மாவும் நானும் பேசிட்டு இருந்ததா அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நடந்ததா உனக்கே தெரியுமே. நான் சொல்ற எதையுமே அவர் கேட்க தயாரா இல்ல. இப்ப நம்ம என்னதான் பண்றது கார்த்திக்? இன்னைக்கு பாருங்க, தேவையில்லாம நம்மளால பெரியப்பா அம்மாவை பிடிச்சு திட்டாரு. இனிமே நம்ம வேலையை நாமளே எப்படியாவது கவனிச்சுக்கலாம். நம்மளால மத்தவங்க யாரும் கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. பாவம் அம்மா மன்னிப்பு கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான். அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பேசிட்டாரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? கார்த்திக்கு சின்ன உதவிதானே பண்ணேன். எல்லாத்தையும் வாங்கியாச்சுலக்கா. சித்தி அதெல்லாம் காட்டு. அம்மா நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணோம். இது நல்லா இருக்குல்ல? சித்தி நீங்க ஒரு கடை சொன்னீங்கல்ல, அங்கதான் போய் வாங்கணும். அம்மா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விடு லக்ஷ்மி. அம்மா கோவமா இருக்கீங்களா? இல்ல. அம்மா உங்களுக்கு ஒரு தெரியுமா, இன்னைக்கு என்னோட பிளவுஸ் எல்லாத்தையும் நான் தைக்க கொடுத்துட்டேன். எப்படியாவது சாரி கட்டிக்க கத்துக்கணும்னு அக்கா சொன்னாங்க. போன தடவை சாரி கட்ட அண்ணி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அம்மா இப்போ சித்தி நம்ம லக்ஷ்மி கல்யாணத்துக்கு கூட அர்ச்சனாவும் கார்த்திக்கும் வரமாட்டாங்களா? அக்கா அவங்க வராம எப்படி? பெரியப்பா அவங்கள கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு இல்லம்மா? இத எதுக்காக என்கிட்ட கேக்குற? போய் அவர்கிட்டயே கேளு. எல்லா கேள்விக்கும் பதில் அவர்கிட்ட தானே இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவரே சொல்லட்டும். என் இஷ்டப்படி இது வரைக்கும் இந்த வீட்ல ஏதாவது நடந்திருக்கா? தேவையில்லாத விஷயத்தை பத்திலாம் பேசாத. முதல்ல 2 பேரும் இங்கிருந்து வெளியில போங்க. லக்ஷ்மி வா, நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்.
எதுக்கு தேவையில்லாம பசங்க மேல கோவப்படுற? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. கொஞ்ச நேரம் நான் இன்னைக்கு கார்த்திக் கூட பேசிட்டு இருந்தேங்க. அவனுக்கு ஒரு ஃபைல் கிடைக்கவே இல்ல. அர்ச்சனா வீட்ல இல்லாதனால நான் அவனுக்கு தேடி கொடுத்தேங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு உங்க அண்ணன் எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? எல்லார் முன்னாடி வச்சு என்னை இன்னைக்கு திட்டிட்டாரு. முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கமா. கார்த்திக் அர்ச்சனா விஷயத்துல அவங்க வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாதுன்னு அண்ணன் நினைக்கிறாரு. இந்த சின்ன வேலையை கூட நான் பண்ணி தரக்கூடாதா? கூடாது. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா இந்த வேலையை கூட நீ பண்ணக்கூடாதுமா. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க சாந்தி. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம பொறுமையை இழந்துட்டோம்னா அப்புறம் அண்ணனுக்கும் கார்த்திக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி இன்னும் அதிகமாயிருமா. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. ஆனா அந்த வேலை தான் எப்பயும் முடிஞ்சிருச்சே சார். மீதி இருக்க வேலை எங்கே இருந்து முடிக்கலாமே. ஏன்? ஆனா இப்பதானே நான் டெல்லி போயிட்டு வந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். போறதா இருந்தா நான் கண்டிப்பா போயிட்டு வரேன். ஓகே. அர்ச்சனா, நான் சீக்கிரம் கிளம்பணும். கொஞ்சம் லேப்டாப் எடுத்துக்கூட. கார்த்திக், ஏதாவது பிரச்சனையா? போன்ல என்ன பேசிட்டு இருந்தீங்க? வேற வழி இல்லை. இன்னைக்கு நான் அர்ஜென்ட்டா டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. நீ என்னோட ட்ரெஸ் 2 பேக் பண்ணி வையா. என்ன கார்த்திக், அப்படி என்ன அவசரம்? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஒருவேளை எமர்ஜென்சி இல்லைன்னா நான் போக வேண்டியிருக்காது. அதெல்லாம் சரி. ஆனா நீங்க டெல்லி போறதா இருந்தா போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஒரு நிமிஷம். என்னங்க கார்த்திக்? மீட்டிங்ல இருந்து எப்ப திரும்ப வருவீங்க? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். நான் ஸ்டே பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் ஹோட்டல் வில்சன்ல பண்ணிருக்காங்க. சரிங்க. உங்களுக்காக ட்ராக் சூட்ஸ் எடுத்து வைக்கிறேன். அர்ச்சனா, அப்படியே இந்த ஃபைல்ஸ் கூட உள்ள வச்சிரேன். சரி கார்த்திக், இப்ப வாங்க வந்து டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல அர்ச்சனா, இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஓகே. நீங்க அங்க போறதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சூர்யா, இந்தாங்க. கொஞ்சம் இரு. சூர்யா, எனக்கு அந்த கடைக்கார நம்பர் கொடுங்க. வந்து நான் ஈவினிங் கொடுக்குறேன். நான் இப்போ அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். அடடா, என் செல்ல குட்டி, என்ன பண்றீங்க? அப்பா கிளம்பிட்டுமா? இங்க பாரு, அப்பாவை மிஸ் பண்றேன்னு ஃபீல் பண்ணாத. ஆபீஸ்க்கு சீக்கிரம் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரியா? உங்களுக்கு நம்ம பொண்ணு கிட்ட பேச டைம் இருக்கு, ஆனா என்கிட்ட பேச இல்லையா? பை பை. இல்லனா உன் அம்மாவுக்கு கோவம் வந்துரும். கரெக்ட் தானே? டாடா. சரி சரி, கிளம்புங்க. இப்ப நம்ம தங்க குட்டி அவ பாட்டிமா கூட போய் விளையாட போறா. கொஞ்ச நேரம் பாட்டி கூட விளையாடிட்டு அதுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடகடன்னு வந்துடுறேன். வந்தனா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு புரியுது வந்தனா. ஃபுல் டே நீ இவளை பாத்துக்கிற, அதனால டயர்ட் ஆயிடுற. வீட்லயும் உனக்கு நிறைய வேலைங்க இருக்கு. ஆனா இங்க பாரு, நீ மத்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு அதிக வேலை கொடுத்துறாத என்ன? எனக்கு புரியல. அது வந்து என்னன்னா, இங்க பாரு, தங்கத்தை நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அம்மா இவ கூட விளையாடுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒருவேளை அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்னோட பொறுப்புகள் எல்லாம் அம்மா தலையில கட்டுறேங்கிறீங்களா?